இருக்கின்ற சிவாலயங்களிலே இது ஒரு மிக சிறப்பான ஒரு திருத்தலம். எல்லாமே சிறப்பான திருத்தலம். இருந்தாலும் இந்த திருக்கோயில் நாங்கள் சென்ற பொழுது பாலடைந்து கேட்பாரற்று கிடந்தோம். அங்கே போய் ஒரு கிட்டத்தட்ட 10 நாட்கள் தங்கி இருந்து பணி செய்து, அப்புறம் அங்க பொதுமக்களிடம் பேசி ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த ஆலயத்தை எடுத்து சிறப்பு செய்யுங்க, இந்த ஊர் மிக உயர்ந்த நிலைக்கு வரும். ஏன்னா இங்க இருக்கிற சாமி வறுமையில் இருந்தாலும் அவர் பேரு சிவானந்தேஸ்வரர்னு, சிவானந்தங்கிற பேர் வேற எங்கேயும் இந்த பகுதியில எனக்கு தெரிஞ்சு இல்ல, தொண்டை மண்டலத்துல அப்படின்னு சொல்லி அன்பர்களை எல்லாம் உருவாக்கி விட்டுட்டு வந்தோம். அதுக்கு பிறகு இன்னைக்குதான் நினைவுறேன். ஆக இந்த திருத்தலம் திருக்கல்லம் என்பது, திருக்கல்லில் என்பது திருமுறை பெயர். திருக்கல்லம் என்றும் கண்ட மண்டலம் என்றும் இப்பகுதி மக்கள் அழைக்கிறார்கள். இந்த தலத்திற்கு செல்ல வேண்டுமானால் சென்னையிலிருந்து பெரியபாளையம் சாலையில் கன்னிகை பேர் என வழங்கும் கன்னிப்புத்தூரை அடைந்து, கன்னிப்புத்தூருடைய பேரு, ஆனால் அந்த இடத்துக்கு இன்றைய பெயர் கன்னிகை பேர், டவுன் பஸ்ல அப்படித்தான் இருக்கும். அந்த கன்னிகை புத்தூரை அடைந்து அங்கிருந்து 2 கிலோமீட்டர் சென்றால் இந்த ஊரை அடையலாம். இன்னொரு வழித்தடம் எதுவெனில் திருவள்ளூர், டு செங்குன்றம், திருவள்ளூர் ரெட் ஹில்ஸ் போற பஸ்ல பெரியபாளையம் பேருந்து சாலையில் தாமரைப்பாக்கம் கூற்றோட்டினை அடைந்து அங்கிருந்து பெரியபாளையம் செல்லும் சாலையில் திரும்பி சென்று வெங்கல் கிராமத்தை அடைந்து சாலையிலே கன்னிகை பேர் என்று ஒரு வழிகாட்டிகள், ஒரு கைகாட்டி இருக்கும். அந்த பாதையிலே வலதுபுறமாக திரும்பி 10 கிலோமீட்டர் சென்றால் திருக்கண்டமண்டலம் என்கின்ற திருக்கல்லில் தலத்தை அடையலாம். இந்த இடத்துக்கு போறதுக்குள்ள சாமி வேக வச்சு சுண்ணாம்பாக்கிட்டாரு அப்படிம்பாங்கல்ல, அப்படி கூட்டி போனார். அப்புறம் இந்த ஆலயத்திற்கு செல்வது பெரும்பாலும் நீங்க தனி வாகனத்தில் செல்வது எளிமையான செயல். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து வெங்கலுக்கு போகும் பேருந்து திருக்கண்டமங்கலம் வழியாகவே செல்கிறது. நாங்கள் சென்ற பொழுதே ஒரு நாளைக்கு காலையில் 2 தடவை, இரவு ஒரு தடவை தான் வரும் பஸ். அப்படி அவ்வளவு தனிமைப்பட்ட ஒரு குக்கிராமமாக அந்த ஆலயம் இருந்தது. இத்தலம் வெங்கல் கிராமத்திற்கும் கன்னிகை பேருக்கும் இடையில், கன்னிகை பேருக்கு அருகில் அமைந்துள்ளது. ஊர் பெரியது. நாங்கள் சென்ற பொழுதே பெரிய ஊராகத்தான், ஆனால் கோயில் பராமரிப்பின்றி சீதளம் அடைந்து கிடந்தது. ஊர் கோடியிலே கோயில் உள்ளது. மிக பழமையான கோயில். பிருகுமுனிவர் வழிபட்ட திருத்தலம். சாமியுடைய விமானம் தூங்கானை மாட அமைப்புடைய, தூங்கானை மாடத்து சுடற்கொழுந்தே என்பார் ஞானசம்பந்தர். அப்படி தூங்கானை மாட அமைப்பில் உள்ளது. திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல் பெற்ற திருத்தல். இறைவனுடைய திருநாமம் சிவ ஆனந்த ஈஸ்வரன். அன்பும் ஆனந்தமும் நிறைந்த இறைவன். ஆனால் அங்கே நாங்கள் சென்ற பொழுது அவருக்கு உணவு கூட கிடையாது. இருந்தாலும் அப்பகுதியிலே சில அன்பர்கள் அவருடைய சிறப்பை உணர்ந்து ஏதோ திருவிளக்கு ஏற்றிக் கொண்டிருந்தார்கள் மாலை வேளையிலே. இறைவனுடைய பெயர் ஆனந்தவள்ளி. தீர்த்தம் நந்தி தீர்த்தம். இந்த தீர்த்தம் நந்தியம்பெருமானால் உருவாக்கப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு. இது கோயிலுக்கு எதிரில் உள்ளது. ராஜகோபுரம் இல்லை. ராஜகோபுர சுவர் கட்டி இருந்தார்கள். ஆனால் அங்க முகப்பு மண்டபம் கூட இல்லை, எல்லாம் இடிஞ்சு போய் கிடந்தது. கோயிலை சுற்றிலும் செடி கொடிகள் முளைத்து சுற்று சுவர் எல்லாம் இடிந்து கோயில் இதுக்கு மேலே நாங்க இன்னும் மறுபடியும் இந்த கோயிலை பார்க்குவோமா அப்படின்னு ஏங்குற அளவு அவ்வளோ ஒரு கொடுமையா அந்த ஆலயம் அழிந்து போயிருந்தது. அடுத்த தலைமுறைக்கு
கண்டு தொலை இந்த ஆலயம் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இறைவனை வழிபட்டு அந்த கோயிலை ஒரு 10 நாள் தங்கி இருந்து உளவார திருப்பணிகள் செய்து அந்த அர்ச்சகர் எங்களை அவருக்கு ஐயா நான் ஒரு 5-6 கோயில் பாக்குறேங்கய்யா, இங்கே இருந்தா சோறு கிடைக்காதுங்க, சாமிக்கே சோறு கிடையாது, நான் பார்த்து ஏதோ ரேஷன் அரிசி கொண்டு வந்தாதான் அப்படின்னு வருத்தப்பட்டு சென்றார். நாங்கள் அங்கு உளவாரப்பணி செய்து கொண்டிருந்த பொழுது காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் அவருடைய பொன்விழா திட்டத்திற்காக ஆலயங்களை நேர்காண்பதற்காக வந்திருந்த சில அன்பர்களை கண்டோம். அவர்களிடம் நாம் இதை பற்றி பகிர்ந்து கொண்ட பொழுது நம்முடைய மடத்திலே சொல்லி சாமுடைய கருவறை விமானங்கள் மற்றும் இருக்கும் இடத்தையாவது பாதுகாப்பு செய்வதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்றார்கள். அப்படி அவர்கள் திருப்பணி செய்த செய்திகள் அந்த திருப்பணி தொடக்க அழைப்புகள் எல்லாம் வந்தது. இங்கு சாமி நன்றாக இருப்பார் என்று நம்புகிறேன். யாரேனும் அந்த பகுதியில் இருந்தால் அன்பு கூர்ந்து திருக்கண்டமண்டலம் சென்று சிவானந்தேஸ்வரை தரிசித்து இன்றைய அந்த ஆலயத்தை பற்றி தகவல் கொடுத்தால் கொஞ்சம் மனது காயமும் வேதனையும் நீங்கும். அப்படி அங்கே போய் இறைவனை பார்த்து பணிந்து பணி செய்து எங்க போனாலும் நிறைய குழந்தைகள் என் கூட சேர்ந்துக்குவாங்க. பெரியாட்கள்லாம் யாரும் சேர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆண்டு வாழ்க்கையில பெரியாட்கள்னா நீங்களாம் தான் என் கூட இருக்கீங்க. பவானி தியாகராஜன், அமரவல்லி, ஷேக்ஸ்பியர், இன்னும் நிறைய குழந்தைங்க அங்க இதுல பெருந்தலையூர்ல சந்திரசேகரன், மீனாட்சி எல்லாம் குட்டி 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 குட்டியான என் பிள்ளை என் கூட ஒரு செட்டு சேர்த்து விட்டுருவார் சாமி. அந்த பிள்ளைகள் எல்லாம் பெரிதானா அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆயிடும். அமிர்தகிரி கோயில்ல நம்ம ஆரம்ப காலத்துல இருந்த பணிக்கு இப்ப போய் பார்த்தீங்களா வந்து பார்த்தாதான் தெரியும். கைலாசெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன், வாப்பா ஒரு மெய்யடியார்களை பார்ப்பா, சில சந்திச்சா உங்களுக்கு சில இன்னும் தெளிவு கிடைக்கும். ஆனா அவர்கள் அடி மெய்த்தொண்டர்களை காண்பதற்கு இறை அருளுக்கு மேல் ஒரு அருள் வேண்டும். என்ன அப்படி அந்த பிள்ளைகள் அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 குழந்தைகள் 10 நாள் என்னுடன் தங்கி சாமிக்கு புல்லு வெட்டுறப்ப புல்லெல்லாம் அள்ளி வெளியே போட்டு ஆட்டுக்கு தலை கொண்டுட்டு போயிட்டு ஒரு நல்ல அனுபவம். இன்னைக்கு அதுல எத்தனை குழந்தைகள் எவ்வளவு பெரிய பதவியில இருக்காங்க, என்ன செஞ்சாங்க ஒன்னும் தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு இதை சொல்லும் பொழுது அப்படியே அந்த கடந்த காலத்துக்குள் அப்படியே நுழைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் சென்ற பொழுது உள்ளே கொடிமரம் இல்லை, நந்தி பலிபீடம் மட்டும் இருந்தது. சாமி கிழக்கு நோக்கிய சன்னதியிலே இருக்கிறார். வளையாஸ் மைக்கு மியூட் பண்ணிட்டீங்க. இங்கே நந்தி பீடம் உள்ளது. சாமி கிழக்கு நோக்கி இருக்கிறார். சன்னதி முன்பு சிறிய கையோடு மேய்ந்த சிறிய ஒரு மண்டபம் இருந்தது. நாங்கள் சென்ற பொழுது மூல திருமேனி சிவலிங்கம் சதுர ஆவுடையாருடன் இருந்தது. வெளியிலே ஒரு விநாயகர் திருக்கோயிலும் சதுர ஆவுடையாராக இருக்கிற பெருமானையும் தரிசித்தோம். அடுத்து பக்கத்திலே சுப்பிரமணியருக்கு சிறு சன்னிதானம் இருந்தது. அதன் பக்கத்தில் அம்பாளுடைய திருக்கோயில் இருந்தது. எல்லாமே கிழக்கு நோக்கிய சன்னதிகள். சாமி, சுப்பிரமணியர், அம்பாள் கோயில்கள் அடுத்தடுத்து பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோயில் அமைப்பிற்கு சோமாஸ்கந்த சபை என்று பெயர். நம்முடைய அவினாசியில் அப்படித்தான் இருக்கும். அது கூட அவினாசி கூட அது கரெக்டா பொருந்தாது. ஏன்னா 3 கருவறையிலும் ஒரே நேர்கோட்டில் இருந்தாதான் அந்த சோமாஸ்கந்த வடிவத்துக்கு பொருந்தும். ஆக இங்கே அந்த அமைப்புகளே தெளிவாக இருந்தது. அதை தொடர்ந்தால் உற்சவ திருமேனிகள் 4 விநாயகர், சோமாஸ்கந்தர் முதலிய திருமேனிகள் இருந்தன. இறைவனை வழிபட்டோம். கோயிலுக்குள் சென்று பார்த்தால் வேறு சன்னதிகளோ எதுவும் கிடையாது. சிறப்பாக சொல்லுமானா எதுவும் இல்லை. சிறிய கோயில், அதுவும் சிதைந்த நிலை.
அங்கிருந்த மூர்த்தி எல்லாரும் யார் தூக்கிட்டு போய் எந்த ஏரியில போட்டாங்களோ, யாரு வித்து தின்னாங்களோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நிறைய கோயில்கள் அது மாதிரி இருந்த சிலைகள் எல்லாம் தூக்கிட்டு போய் வெளிநாட்டுக்கு, கற்சிலைகள் கூட நல்ல விலைக்கு போகுது. எல்லாம் நம்ம திராவிட பாரம்பரியங்கள் எல்லாம் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் மக்களை கோயிலுக்குள்ள வரவிடாத பண்ணி உழுபவனுக்கு நிலத்தை சொந்தமாக்கி அழிந்து போன கோயில்களில் இதுவும் ஒன்று. என்ன பிறகு அங்கே இந்த கோயில் ஒரு 10 நாள் கழித்து விடைபெறும் பொழுது அங்கிருந்த குழந்தைகளிடம், கண்ணே என்னைக்காவது நீங்க எல்லாம் வளர்ந்து படிச்சு எல்லாம் பெரியலாகி இந்த ஆலயத்தை சிறப்பாக செய்து இவராது ஒரு தொடு கம்பீரமாக நிற்கும் பொழுது ஒரு வேளை கள்ளர் என்னை கண்டுகொள்வாரோ என்று தெரியவில்லை என்று நினைத்து வந்தேன். ஒருவேளை இந்த சாமி அப்படி ஆகிவிட்டாருன்னு தெரியவில்லை. இதுல பெரிய வேதனை என்னவெனில், இந்த கோயிலுக்கு 15 ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு. ஆனா 15 ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு. அதனால சாமிக்கு எந்த பயனும் கிடையாது. சாமிக்கு சிவாச்சாரியாருக்கு சாமி மட்டுமே துணையாக இருந்தார்கள். வேறு யாரும் நாங்கள் சென்ற பொழுது இல்லை. ஊர் மக்கள் மனதிலே நல்ல இறையுணர்வு தோன்றி இக்கோயில் பாதுகாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு 10 நாள் கழித்து என்னுடைய பிள்ளைகள் வழி அனுப்ப ஊர் திரும்பினோம். நித்திய படிக்க தினம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சிவாலயம். இந்த ஏகத்தை சொல்கிறேன் என்றால், ஒரு ஆலயத்திலே சாமி பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது அந்த நேரம் சரியாக இல்லை எனில் பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய நேரத்தை வைத்து அந்த ஆலயத்தின் தலைவிதியை ஜாதகமாக கணித்து விடலாம். எல்லாம் நாளைக்கு போய் இந்த சில மாதங்களில் கும்பாபிஷேகம் கோயில் உருப்படாது. நமக்கு எப்படி ஜாதகமோ அப்படி அந்த திருமேனி கொண்டு அது சுயம்பு மூர்த்திக்கு கட்டுப்படாது. ஆனால் அவரும் அதற்கு கட்டுப்பட்டு பூஜையற்றி நிற்கிறார். ஆக நாங்கள் சென்ற பொழுது இங்க சாமி சோத்துக்கல்ல எந்த விழா எடுத்தார் ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க இந்த தலத்தின் சிறப்பை ஞானசம்பந்த பெருமான் பாடும் பொழுது, முள்ளின் மேல் முதுகூகை முரளும் சோலை, ஒரே முள்ளு காடு, அது மேல வயது முதிர்ந்த பூவை ஆந்தைகள் வந்து அலறுகின்றன. வெள்ளின் மேல் விடுகூரை கொடி விளைந்த கள்ளின் மேய அண்ணல் கடல்கள் நாளும் உள்ளுமேல் உயர்வெய்தல் ஒருதலையே. அவரை பற்றி நினைத்தாலே நீங்க உயர்ந்த வாழ்க்கை அடைவீர்கள். ஞானசம்பந்தர் பாடல். புகழ்காளி செல்வமல்கு பகல் போலும் பேரொழியான் பந்தன் நல்ல முகைமேவு முதிர்சடையான் கல்லில் ஏற்ற புகழோடும் பேரின்பம் புகுதும் அன்றே. இந்த கல்லில் இறைவனை சென்று புகழ்ந்து பாடினால் உங்களுக்கு புகழும் பேரின்பமும் கிடைக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று ஞானசம்பந்தத்தை பேசுகிறார். நம்முடைய வள்ளல் பெருமான் பாடும் பொழுது ஊர்த்தொகையிலே பண்பார்க்கும் நல்லிப்பதியே நலந்தரும் என்ற அன்பர்வும் கள்ளிற்பதி நங்கடப்பாடே என்று பேசுவார். இது போல நிறைய ஆலயங்கள் பல்வேறு கிராமங்களிலே எல்லாம் உழுபவர்கள் மற்ற எல்லா ஐயர் அரங்காவலர் எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்டு சில எல்லாம் எடுத்து கடவுள் மறுப்பாளர் பேச்சு கேட்டு நம் முட்டாள் தமிழர்கள் தமிழ்னு சொல்லி தமிழன் இல்லாதவனா தேர்ந்தெடுத்து தமிழ் மொழியை அழித்து பேருந்துல கூட பாத்தீங்களா தமிழ்நாடு காணும். அதே போல ஈவர் பெரியார்னு ஒருத்தன், அவன் பெரியாரே கிடையாது, திருட்டு பையன். அவன் வந்து தமிழ் மொழி எதற்குன்னு கேட்டான். தமிழை அழிக்கணுங்கிறதுக்காக ஆங்கில வழி கல்வி கொண்டு வந்தாங்க. கடந்த தலைமுறையை என் வயது பெற்றோர்கள் எல்லாம் தமிழை அழிக்க உறுதுணையாக ஆங்கில பள்ளிகளில பிள்ளைகளை சேர்த்த மடையர்கள், தமிழ் பற்றில்லாத முட்டாள்கள், ஒழுக்கமற்ற பிள்ளைகள் இன்று வந்து ஊதாரித்தனமாக மேலை நாட்டு கலாச்சாரத்துல என் பிள்ளை போயிடுச்சு பேத்தி போதுன்னா ஏன் போகாது? நீங்க விதைச்சதை நீங்க அறுக்கிறீங்க இல்லையா? ஆக தமிழ் ஞானசம்பந்தன் தமிழ்
நற்றமிழ், வேதம் மிகுந்த தமிழ், தன்னிற் சிறந்த மொழியில்லா தனிப்பெரும் தமிழ். இத்தனை சிறப்புடைய தமிழ் மொழி படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு கற்றுத்தர முட்டாள்கள் இந்த தமிழர்கள். இந்த தேர்தலிலும் பாருங்க, கண்டிப்பா இவனுக்கு அந்த முட்டா பசங்க இவனுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் ஒரு கடைசி நேரத்துல சாவு தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு சம்பளம் ஏத்திட்டா அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மதம் பார்த்து ஓட்டு போடுவாங்க. பார்த்தா மதம் சார்ந்து இவனுக்கு எதுவுமே செய்யல. இனம் பார்த்து இந்த இனத்தை காப்பவன் பொய் சொல்லுவான், அவனுக்கு தான் போடுவான். தமிழ் கிடையாது, தமிழர் கலாச்சாரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு 2 தலைமுறை முட்டாளாக இருந்தால் இந்த மாதிரி ஆலயங்கள் எல்லாம் அழியாமல் என்ன செய்யும்? அதற்காக சொல்லும், நீங்கள் ஒரு ஆலயத்தை அழியவிட்டால் அந்த ஆலயம் சார்ந்த அரண் வழி அழியும். அரண் வழி என்பது ஒழுக்கமிக்க நல்வாழ்க்கை. சைவர்கள் மிக ஒழுக்கமானவர்கள், அறநெறி பெறாமல் வாழ்ந்தவர்கள், இறைவனே அவர்கள் வீடு தேடி வரும் அளவு தர்ம சிந்தனை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாடு பாடல் பெற்ற தலங்கள் 275 நமக்கு தெரிந்து அழிந்து போன பதியங்கள், காணாமல் போன ஆலயங்கள் நாங்க போய் தேடி எடுக்கிறோம். வடார்காடு மாவட்டத்துல ஏரியிலையும் குளத்திலையும் என்ன மண்ணுக்கடியிலையும் எத்தனை ஆலயங்கள், என்ன நடக்குது? நம்மெல்லாம் யாரு? சிவம் சிவம் சிவம், நாங்கெல்லாம் சிவனடியார்கள், நாம் அது இது. என்ன ஆயிடுச்சு? எங்க போயிடுச்சு நம்முடைய தமிழ் பற்று, தமிழ் மொழி? என்ன உண்மையா தமிழ் பேசி தமிழ் கலாச்சாரத்தோட வர தமிழனுக்கு இவனுக்கு தலைவனா தெரியல. பொய்யா ஏமாத்தி முட்டாளாக்கி அந்த சமயத்துல ஒரு 8000 கொடுத்தா ஒரு 3 மாசம் நீ நல்லா இருப்ப, ஆனா வரி கட்டுறவன்லாம் செத்து சுண்ணாம்பாமல்ல, யோசிக்க மாட்டாங்க இந்த அரசு ஊழியர்கள், திருட்டு பசங்க. இவனு என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளம் ஏத்துறவனுக்கு ஓட்டு போடுவானுங்க. இந்த சம்பளம் அப்புறம் டாக்ஸ் போட்டா அது டாக்ஸ் ஃப்ரீ கேட்பாங்க. 12 லட்சத்துக்கு மேல வரி கட்டினா அதுக்கு ஏதோ இன்சூரன்ஸ் அதுன்னு போவாங்க, கடன் வாங்குவாங்க. என்னங்க அப்ப என்ன? ஏன் எனக்கு தெரிஞ்ச நிறைய அரசு பணியாளர்கள் வீட்டுல அப்பாவுக்கு தனி செல்ஃபு, அம்மாவுக்கு தனி செல்ஃபு, குழந்தைங்களுக்கு தனி செல்ஃபு, மருந்தடிக்க வச்சிருக்காங்க. சர்க்கரை எல்லாரும் சாமி தராது. ஆக வியர்வையில் வராத எல்லாமே விஷம். இதெல்லாம் இங்க ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த கோயிலை பார்த்த பாதிப்பு. அந்த பகுதியிலே அவ்வளவு செழிப்பான ஏரியா, 15 ஏக்கரா நிலம் இருக்கு, சாமிக்கு சோறு கிடையாது. திருட்டு பசங்க எல்லாம் பாதி பேரு திராவிட இயக்கம், வைஷ்ணவர்கள். இந்த இதுல வைஷ்ணவ சிவனை கும்பிட்டு தாண்டா சக்கரம் பெற்றாந்து கூட தெரியாத முட்டாள் வைஷ்ணவர்கள். வீட்டு பெண்கள் சிவனை கும்பிட வந்தா தள்ளி வைக்கிற வைஷ்ணவர்கள். அப்படியெல்லாம் ஒரு குரூப் இருக்கு பெரம்பலூர் மாவட்டத்துல. பெரம்பலூர் மாவட்டத்துல அப்படி ஒரு குரூப் இருக்கு சாமி, நம்ம தெரிந்த ஆக இங்கு எதற்காக நீங்கள் இழக்கிற ஒவ்வொரு கோயிலும் உங்களுடைய கலாச்சாரத்தை இழக்க செய்கிறது, மதமாற்றத்தை உண்டாக்குகிறது. மனவேதனையுடையவன் சென்று வழிபட ஆலயங்கள் தேவை. அதனால்தான் எங்கு சிவலிங்கம் கிடைத்தாலும் அங்கே ஒரு தகர கொட்டாயாவது போட்டு எங்க பசங்களை விட்டு வழிபாடு செஞ்சிட்டு இருக்கோம். அது எது எப்படியோ, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்மா. மிகை நாடும் பொழுது என் தம்பி 1000 திட்டினாலும் நம்ம வீட்டு பசங்களை கைலாஸ் திட்டாலும் உரிமையான லிங்கராஜ் ஐயாவையோ கவிதைகளும் திட்டம் உரைச்சு போடுவாங்க. ராஜ கிண்டல் பண்ண மாதிரி பண்ணா கோவிச்சுக்குவாங்க. ஆனா அரண்மனையார கட்டளை எது செய்தோ இல்லையோ, சைவத்தை சிவ வழிபாட்டை காப்பாற்று. ஏன்னா தமிழ் வாழ வேண்டுமானால் சைவம் வாழ வேண்டும். சைவமும் தமிழும், தமிழ் மொழியும் சைவமும் தமிழ்நாட்டின் 2 கண்கள். வைஷ்ணவம் நெற்றிக்கண் போன்றது, அது என்றுமே தன்னை விட்டு கொடுத்தது. அது திறந்தால் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த ஆழ்வார்கள் எல்லாம் அவர்கள் பக்தியினால் இறைவனோடு ஆழ்ந்து போனதுனால அவர்களுக்கு ஆழ்வார்கள்னு வரும். நம்மளால அடிமை செஞ்சுட்டு எனக்கு ஒண்ணும் வேண்டாங்கிறாள். அதனால இவர்கள் அடியார்கள். ஆக என் அன்பின் உறவுகளே, உங்கள் ஊருக்கு அருகிலே திருக்கல்லில் போன்ற அழிந்து கொண்டிருக்கும் சிவாலயங்கள் இருக்கலாம். விளக்கு அது சிவாலயம் என்று இல்லை, மாரியம்மன் கோயிலாகட்டும், ஏதோ ஒரு கோயில், அங்க சுயம்புன்னு ஒரு சாமி கண்டிப்பா ஒரு கல்லு வச்சிருப்பாங்க. ஒரு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. உங்கள் பகுதியில் இருக்கும் ஆலயங்கள் விளக்கு இருக்க ஏதேனும் செய்யுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் ஒரு 2 பாடல் சொல்லி கொடுங்க, ஒரு அறவழி ஆத்தி சொல்லி கொடுங்க, ஏதோ செய்யுங்க. ஏன்னா இதையெல்லாம் நாங்கள் அங்கே திருக்கல்லில் செய்து வந்தோம். என்றேனும் இந்த பதிவை கேட்டுவிட்டு திருக்கல்லில் இருக்கின்ற திருக்கண்டமனத்தில் இருக்கிற 10ஆவது நாள் வர்றப்பதான் ஃபர்ஸ்ட் போன ஒரு 5 நாள் சோறை அர்ச்சகருக்கு சோறு கிடையாது, சாமிக்கு கிடையாது, நம்மளுக்கும் கிடையாது.
ஆனா வரும் பொழுது எனக்கு ஐயோ எவ்வளவு அந்த 5 நாளுக்கு பிறகு எல்லா வீட்டுல இருந்தும் சாப்பாடு எங்க வீடு ஆஹா அவங்க வீட்டுல சாப்பிடணும். அவங்க பிள்ளைங்க என் கூட லீவ் வேற ஸ்கூல் லீவ்ல தான் போயிருந்தேன். பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல திருப்பி எல்லாருக்கும் யாரோ ஒரு சாமியார் வந்து பாட்டுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பகுதியெல்லாம் ருத்ராட்சம் போட்டு அப்பெல்லாம் மொட்டை கிட்டத்தட்ட முழு மொட்டை அடிக்கிற மாதிரி தான் முடி வச்சுட்டு இருப்பேன். போயிட்டு யாரோ ஒரு சாமியார் வந்துட்டாருப்பா, ஏதோ தேவாரம் எல்லாம் சொல்லி தராங்களாம், ஆத்தி சொல்லி தராராம். அப்படி இந்த பிள்ளைங்க வெயில்ல சுத்திட்டு இருக்குது, கோயில்ல போய் அது இருக்கட்டும். ஐயோ பாம்பெல்லாம் இருக்குமே, எங்க பிள்ளைங்க ஒண்ணு யாரும் வர வேண்டாம்ட்டு இருக்கோம். 5 நாள் கழிச்சு கோயில் சுத்தானது ஒரு 4-5 குழந்தைங்க வந்தது. அதுங்க 2 குழந்தைங்களை கூட்டி வந்தது. அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய திருநீர்னு வச்சுட்டு அந்த குழந்தைங்க அப்படியே போய் டெய்லி காலையில பசங்க சொல்லிட்டேன், கண்ணே சிவனை கும்பிடுறதுனா உங்க அப்பா அம்மா தான் சிவம், முதல்ல அவங்களை காலில் விழுந்து கும்பிடணும். பிள்ளைங்களாம் போய் காலில் விழுந்து கும்பிட்டு அப்பா அம்மா சொல்ல கேட்டு ஒரு 2 நாள் நடக்குள்ள 7வது நாள் 8வது நாள் பெரியவர்கள் என்னை நாடி வந்து, எங்க பசங்க இப்படி இருந்தாங்க, எப்படி மாத்திட்டீங்க சாமி, எந்த ஊர்னா இதே ஊர் தான், எதுக்கு அந்த ஊர்ல இருந்தா அந்த ஊர் தானே, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அப்பகுதியில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்லுங்க. அங்க இருக்கும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் நீங்க அங்க இருக்கிற குழந்தைகளை கொண்டு தமிழ் கற்றுக் கொடுங்க. ஏனெனில் இப்ப எந்த அளவு கேவலமா நம்ம அடியாள் வீட்டு பிள்ளைகள் இருக்குன்னா, தோடிடைய செவியன் விட ஏரியோர் தூமதி சூடி இங்கிலீஷ்ல எழுதி படிக்கிற அளவு கேவலமா நம்ம தான் நம் சந்ததிகளிடத்திலிருந்து தமிழை அழிச்சிருக்கோம். எல்லாம் ஏன்னா ஏன் தமிழ் மொழின்னா இந்த ஆலயங்கள்லாம் இப்ப ஏன்னா கடும் கோபம் மாதிரி வார்த்தைகள் மாறுதுன்னா, பெருமானுக்கு ஒரு போற்றி உண்டு. அரிய சடைமுடி போற்றி, அருள்வொழில் செம்முகம் போற்றி, விரைதிலி மலரணி நூல் விளங்கிய மார்பகம் போற்றி, மறுமுயர் பேரழகு வளர் உதரநிலை போற்றி, திருவளர் செந்தமிழ் சொக்கன் திருவடி தாமரை போற்றி போற்றி. என்ன இரு என்ப இறைநெறியை செல்வத்தை தரப்பு. இன்னைக்கு கொஞ்சம் பேரு பட்டிமன்றத்துல பேசி கோடியா சம்பாதிக்கிறானே, அதுக்காகவாது உங்க பிள்ளைங்களை தமிழ் படிக்க வச்சிருக்கலாம் இல்ல. ஆகிய அன்பின் உறவுகளே, என்ன சைவமும் தமிழும் தமிழ் தாயின் 2 கண்கள், வைஷ்ணவம் நெற்றிக்கண். வைஷ்ணவ களத்துல ஒரு கோயில் கூட அழியாத இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. எங்க பகுதியில நிறைய இடத்துல அக்ரஹாரம்னு இருக்கும். அந்த சேலத்துல அக்ரஹாரம்னு ஒரு ஏரியா, சுற்றிலும் பாய்மாருங்க. என்னடான்னு பார்த்தா, இந்த திப்பு சுல்தான் படையெடுத்து வந்த பொழுது நீ மதமாறையா கோயிலை இடிக்கிட்டானா. இந்த ஐயங்கார் வீட்டு பிள்ளைங்களே அந்த ஆண்டாள் நாச்சியார் மாதிரி அழகா இருப்பாங்களா, மகாலட்சுமி மாதிரி, பிள்ளைகளை தூக்கிட்டு போன மிரட்டவும் எல்லாமே பாயா மாறிட்டான். கொடுமை. தன் வைஷ்ணவ ஆலயத்தை காப்பாற்ற மதம் மாறி உள்ள போய் பெருமாளை கும்பிட முடியாத சூழ்நிலை ஏற்படும் தெரிஞ்சும் கோயிலை காப்பதற்காக இந்த நெற்றிக்கண்ணை போல வாழ்ந்தவர்கள் இந்த வைஷ்ணவர். நிறைய இடத்துல இந்த வரலாறு உண்டு. அக்ரகாரம்னு இருக்கும், சுத்தியா பாய்ங்களா இருப்பாங்க, உள்ள கோயில் மட்டும் மிச்சம் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, அவங்க எல்லாம் செஞ்ச தியாகம் தான் நம்ம செஞ்ச. இன்னைக்கு நான் போய் கோட்டையில போய் அழகிரிநாத சாமியை தரிசனம் பண்றேன்னா அதற்கு அந்த தியாகம். எங்கள் பகுதியில் இருந்து முஸ்லிம்களை வந்து நாங்க மாமா மச்சான் தான் கூப்பிட்டு இருக்கோம். நிறைய ஊர்ல அதுதான். ஏன்னா அதுக்கு இதுதான் காரணம். அவர்கள் சூழ்நிலையினால் நம்ம ஆலயம் காக்க தங்கள் வாழ்வியலை மாற்றிக்கொண்டது. நாம் அப்படியெல்லாம் வாழ்வியலை மாற்ற வேண்டாம். தமிழ் கற்றுக் கொடுங்கள். ஊருக்கு எல்லா ஊர்லயும் ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சண்டே கிளாஸ் அப்படி ஏதோ எடுங்க, தெரிஞ்சதை சொல்லி சைவம் வாழ். நமச்சிவாய் வாழ். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா.